நல்ல சைஸ். ப்ரோக்கு இது ரெண்டாவது மீன். அடிச்சு சூப்பராண்டா. சரியான ஐயோ ப்ரோ பெருசு நினைக்கிறேன். 2 kg இருக்குமா, மேலே தான் இருக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங்கே நாங்கள் ஃபிஷ்ஷிங் கிளம்பிட்டோம். நான் ஜெய் ப்ரோ அப்புறம் என் ஃப்ரெண்டு போட்டில் தான் நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். எனக்கு எந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் அதே பாமன் பாலம். அந்த இடத்துல எப்போவுமே மீன் அடிக்கும். மற்ற இடத்துல கூட மீனோட ஆக்டிவிட்டி இருக்குதா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல எப்போவுமே மீனோட ஆக்டிவிட்டி இருக்கும். அதனால் மீன் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அங்கே திருப்பி மறுபடியும் நாங்கள் அங்கே போகிறோம். புதுசாக இன்னொரு ஸ்பாட்டுக்கு நண்பர் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். போகிற வழியில் ரன்னிங்கில் நண்பர் வந்து கைத்தூண்டி போட்டுட்டு வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு ஒரு கலவா மீன் மாட்டுச்சு. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ இருக்கும். முதல் மீன் நண்பர் பிடிச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு மீனை பிடிச்சி நண்பர் வந்து ஆரம்பித்து வச்சுட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி கண்டிப்பாக இன்றைக்கி மீன் அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நண்பர் வந்து புதுசாக ஒரு ஸ்பாட்டை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே இடம்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து அங்கே மீனோட ஆக்டிவிட்டி இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் கொண்டு போன லூரில் வந்து எந்த ஒரு மீனும் எடுக்கலை. சரி நம்ம திருப்பி நம்ம பாமன் பாலத்துக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி நாங்கள் கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணி நாங்கள் திருப்பி பாமன் பாலம் வந்தோம். வந்து நாங்கள் டைமிங் வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு வந்து தான் நாங்கள் பாமன் பாலத்துக்கு கீழேயே வந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபிஷ்ஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே மீன் வந்துட்டு ஸ்ட்ரைக் இருந்தது. தண்ணியும் கொஞ்சம் கலங்கலாக தான் இருந்துச்சு. ஆனால் மீனோட ஸ்ட்ரைக் எங்களுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் வந்து புது ஸ்பாட்டில் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணோம். எந்த ஒரு மீனுமே ஸ்ட்ரைக் ஆகலை. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து நம்மளுக்கு மீன் எதுவும் பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. திருப்பி நண்பர் சொன்னார், நம்ம வேணால் பாமன் பாலத்துக்கு கீழே போயிடலாம், அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணலாம் நண்பரே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி நம்ம வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம். வந்து மொதல் மீன் ஸ்ட்ரைக் ஆகினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து சரி ஓகே அந்த புத்துணர்ச்சி மறுபடியும் எங்களுக்கு கிடச்சிச்சு. சரி மறுபடியும் நம்ம தொடர்ந்து ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் நின்ற ஸ்பாட்டில் வந்து எப்போவுமே மீனோட ஆக்டிவிட்டி நல்லாவே இருக்கும். முதல் காஸ்டிங்லேயே வந்துட்டு மீன் அடிச்சிருக்கேன். பட் எனக்கு 2வது காஸ்டிங்கில் தான் மீன் அடிச்சிச்சு. அடித்த உடனே செம ஹாப்பி ஆயிடுச்சு. சரி தொடர்ந்து நம்ம மீன் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் கிடச்சிச்சு. மீன் இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும்.
மீனோட ஆக்டிவிட்டி அங்கங்கே தெரிஞ்சிச்சு. அதை பார்த்துட்டு நண்பரை கொஞ்சம் மேலே போக சொன்னேன். அப்போ தான் ஒரு மீன் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய மீன், ஆனால் ஸ்ட்ரைக் ஆகல, மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஜெய்ப்ரோவுக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. எங்களுக்கு கண்டினியூவாக அடுத்தடுத்து மீன் அடிக்க ஆரம்பிக்கவும் எங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம அந்த இடத்துக்கு போனதுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு மார்னிங்கே சீக்கிரமாகவே இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்வம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு மீன் ஜெய்ப்ரோவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு. அந்த இடத்துல நல்ல மீனோட ஆக்டிவிட்டி இருந்துச்சு. நானும் அந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர் ரொம்ப நேரமாக அந்த மீன் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா அந்த மீன் நல்லா ஃபைட் பண்ணிச்சு அவர் கூட. நான் கூட பெரிய மீனாக அப்படின்னு நினச்சேன். கிட்டத்தட்ட வந்துட்டு 1 kg ப்ளஸ் இருக்கும் அந்த மீன். நல்லா ஃபைட் பண்ணிச்சு அந்த மீன். நல்ல சைஸு. நான் நின்றுக்கிறேன் எப்படி ஒரு நிமிஷம். ஓகே 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 விட்டுறேன். எங்கே அடிச்சிட்டு நல்ல சைஸு. ஒரு 1.5 கிலோ இருக்கும். ட்ரை பண்ணு. எங்களுக்கு மீன் அடிக்க ஆரம்பித்ததோடு எங்களுக்கு செம்ம சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா அங்கங்கே மீன் நல்ல ஆக்டிவிட்டி தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அதனால் வந்துட்டு ஜெய்ப்ரோ கண்டினியூ பண்ணுங்கள், நானும் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். பட் என்ன, ஒரு இடத்துல இருந்து மீன் இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருந்துச்சு. அதை நாங்கள் ட்ராவல் பண்ண முடியல. நாங்கள் போன போட்டில் வந்துட்டு அதை கண்டினியூவாக எங்களால் ட்ராவல் பண்ண முடியல. ஆமாம், எங்கெங்கே மீனோட ஆக்டிவிட்டி தெரியுதோ அங்கெல்லாம் நண்பர் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தார். நாங்கள் சொல்கிறோமோ இல்லையோ, அவர் வந்துட்டு கரெக்டாக மீன் எங்கே இருக்குது, எந்த இடத்துல மீனோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. எங்களுக்கு அதுவே ரொம்ப எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அவர் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிகிட்டு போய் இந்த தூணில் ஃபிஷிங் பண்ணுங்கன்பா, அந்த தூணில் ஃபிஷிங் பண்ணணும்பா, கண்டிப்பாக இந்த இடத்துல மீன் அடிக்கும், இந்த இடத்துல மீன் அடிக்கும்னு சொல்லிட்டு அவர் எங்கெங்கே எங்களை ஃபிஷிங் பண்ண சொன்னாரோ அந்த இடத்துல எல்லாம் எங்களோட மீன் ஸ்ட்ரைக் இருந்தது. இன்னமும் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. சீசன் ஸ்டார்ட் ஆகுனுச்சுன்னா இன்னமும் பயங்கரமான மீன்லாம் அடிக்கும், பெரிய பெரிய மீன்லாம் பிடிக்கும், கருங்கனி பாறைலாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வந்து 25 கிலோ பாறை, 30 கிலோ பாறைலாம் பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் பிடிக்கணும்னு சொன்னால் இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகலை. கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுருக்க செட்டப்லாம் உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக, ஏன்னா இந்த ராடில் வந்துட்டு 30 கிலோ 35 கிலோ மீன்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து லேண்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதுக்குன்னு தனியாக நம்ம ராட் ரீல் வாங்கணும். கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக அந்த செட்டப்பை நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். ஐயோ ஐயோ, செம சைஸு. அங்கே அப்படியே அப்படியே அப்படியே. ஐயோ ஐயோ சார், பார்த்துச்சுன்னா எடுத்துறேன். நல்ல பெரிய மீன்லாம் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துல வந்துட்டு பாப்பரை யூஸ் பண்ணியிருந்தால் கூட எங்களுக்கு மீன் ஸ்ட்ரைக் இருந்திருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறேனே தெரில. நாங்கள் என்ன சொல்கிறது, ஆர்வத்தில் வந்துட்டு அதே லூரையே நாங்கள் திருப்பி நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் 2வது மீன் ஜெய்ப்ரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு. அதுவும் நல்ல ஒரு சைஸான மீன் தான்.
இல்லை 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 அப்படியே அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு. நல்ல சைஸு நல்ல சைஸு. எடுங்க 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 எடுங்க. நல்லா எப்படியா இருக்கும்? இல்லை இல்லை என்னது வந்துருச்சா? ஆ கூட எடுங்க. சுத்துங்க சுத்துங்க நீங்கள் சுத்துங்க. நல்ல ஜெய் ப்ரோவுக்கு இது 2வது மீன். இதுவும் நல்ல சைஸு. மீன் ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபைட் பண்ணுச்சு. நான் கூட பெரிய மீன் நினச்சேன். பார்த்தா லூர் வந்து கிராஸாக ஏறி இருக்கிறனால வந்துட்டு பெரிய மீன் மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. மேலே ஏற்றுனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது சின்ன மீன். ஓரளவு சைஸான மீன், ஒரு 1 kg இருக்கும். அந்த அளவு இருந்துச்சு அந்த மீன். அடுத்து எனக்கு ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு. ஆனால் இடையிலே வந்து அது மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. பிடிச்சா சி விட்டுருச்சு 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 விட்டுருச்சு. அடுத்து ஒரு பெரிய மீன் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு. அடித்ததோடு பார்த்தா அது நேராக கல்லுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. கல்லுக்குள்ளே கொண்டு போனதோடு என்னால் வந்துட்டு அது இழுக்க முடியல. பார்த்தேன்னு சொன்னால் அந்த மீன் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க மீன் ஸ்ட்ரைக் ஆனதை நான் காமிச்சிருப்பேன். நல்ல ஸ்ட்ரைக் அது. அந்த மீனை நாங்கள் ஏற்றிருந்தோம்னு சொன்னால் அது ஒரு 1.5 கிலோ இருந்திருக்கும். அந்த மீன் எங்களுக்கு அந்த மீன் கிடைக்கல. அதாவது லூரை வந்துட்டு எப்படியோ அது பக்கத்தில் போய் நண்பரோட உதவியில் வந்துட்டு அந்த லூரை வந்துட்டு காப்பாற்றியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் லூரை வந்துட்டு சேஃப்டி பண்ண தான் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அறுத்து விட மாட்டோம். தூண் ஓரத்தில் எந்த பக்கம் மாட்டியிருந்தாலும் சரி, நண்பர் வந்துட்டு அந்த விஷயத்தில் பாராட்டணும். பக்கத்தில் போயிடுவாப்புல. பக்கத்தில் போய் முடிஞ்ச அளவுக்கு அந்த லூரை காப்பாற்றி எங்களுக்கு கொடுத்துருவாப்புல. நானும் அந்த லூரை வந்துட்டு எப்படியும் எடுத்துருவேன். அந்த விஷயத்தில் நண்பரை தான் நம்ம பாராட்டணும். பயங்கர வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா நிழல் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தா கரெக்டாக பிரிட்ஜுக்கு நடுவில் நண்பர் வந்து போட்டை நிப்பாட்டிட்டாப்புல. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் லூரை எடுக்கணுங்கிற கவனத்திலே இருந்தேன். செம கூலிங்காக இருந்துச்சு அந்த இடத்துல நிற்கும்போது. போட்டு தான் நம்ம ஓட்ட கற்றுக்கணும். போட்டு வந்து நண்பர் சூப்பராக ஓட்டினாப்புல. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்கலாம். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அந்த பிரிட்ஜுக்கு கீழே நிற்கலாம் அப்படின்னு சொன்னேன். திருப்பி கொண்டு போய் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே நிப்பாட்டி இருந்தார். பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பழைய ரயில்வே பாலத்தை விட இப்போ புதுசாக கட்டின ரயில்வே பாலம் ரொம்ப ஹைட்டாக கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த இதுக்கு கீழே நிற்கும் போதே நம்மளுக்கு வந்துட்டு வேறு ஃபீல் இருந்துச்சு அந்த இடத்துல. அங்கே ரொம்ப நேரம் நம்மளால் ஃபிஷ்ஷிங் பண்ண முடியல. ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டுக்கு அங்கே போகும்போதே மணி 9 ஆச்சு. நாங்கள் இன்னொரு புது ஸ்பாட்டுக்கு போயிட்டு திருப்பி நாங்கள் பாம்பன் பாலத்துக்கு போகும்போதே மணி 9 மணி ஆயிடுச்சு. அதனால் நண்பர்கிட்ட சொல்லிட்டு, நண்பர் கொஞ்சம் நேரம் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு கிளம்பிடலாம், ஏன்னா வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணோம். அந்த கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல மீன் ஸ்ட்ரைக் இருந்தது. திரும்பவும் மீனோட ஆக்டிவிட்டி தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல தான் மீன் நிற்கும், கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சொன்ன மாதிரியே ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு.
அடிச்சான் 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 அடிச்சான். ஆ ஆமாம் ஆமாம், சிறுசா பெருசு இல்லை. என்ன ப்ரோ ஜெய் ப்ரோ? லைட்டாக சைடில் ஏறி இருக்கு. இதை தூக்கிடுவோம். நேர் தான் நின்றா. நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது நம்ம லூரை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் மேலே எப்படா மீன் அடிக்கும்னு சொல்லிட்டு. எதிர்பார்த்த நேரத்தில் வந்து பக்கத்தில் வந்துட்டு நம்ம மீன் அடித்து நம்ம லேர்ன் பண்ணும்போது அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். அடிச்சு 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 எங்கே வந்து அடிச்சு வச்சிங்களா? இங்கனுக்குள்ள வந்து அடிச்சிச்சு. ஆமாம் 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 ஆமாம், எங்கே இங்கனுக்குள்ள வந்து அடிக்குது பாருங்க. ப்ரோ தூக்கிறீங்களா? ப்ரோ தூக்கி 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 உள்ள தூக்கிங்க, இங்கே கொடுத்துருங்க. நண்பா எங்கே வந்து அடிச்சு பார்த்தீங்களா? பக்கத்தில். அதான் நான் எடுக்கிறேன் நண்பா. நீங்கள் தான் சூப்பராக இது பண்ணுறீங்களா நண்பா? நங்கரமே போட தேவையில்லையே. இந்த சரௌண்டிங்ல மீன் கிடக்கு. அப்படியே பின்னாடி வந்துருங்க நண்பா, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிருங்க. என்ன நண்பா? சரி சரி அப்படியே இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நானும் ஜெய் ப்ரோவும் மாற்றி மாற்றி பேசிப்போம். ப்ரோ இதோட நிப்பாட்டிக்கலாம் ப்ரோ, இதுக்கு மேலே நிற்க முடியல, வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு மீன் ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகணுச்சுன்னா அதை நாங்கள் மறந்துடுவோம். எல்லாமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அப்படி தான். ஏன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆகணுச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த இதே மறந்துட்டு மறுபடியும் நம்ம திருப்பி கண்டினியூவாக மறுபடியும் ஃபிஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு.
அடிச்சு. ஐயோ இது என்ன மீன் இது? பாம்புவா? ஊளி மீன். ஊளி 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 நண்பா. அப்படியே கொஞ்சம் அப்படியே தூக்கிறேன் நண்பா. நண்பா பார்த்து விட்டு பிடிங்க நண்பா, விட்டு பிடிங்க. அப்படி உள்ள தூக்கிருங்க. சூப்பர் நண்பா. ஓகே நண்பா. நான் எதுவும் பாம்பு மாதிரி எதுவும் அடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஒரு 1 kg இருக்கும், ஒரு பேரக்கூடா. நம்ம டைக்கர் ஒயிட்டில் தான் அடிச்சிருக்கு. ரொம்ப நாள் வச்சு நம்ம பேரக்கூடா பிடிச்சி. நல்லா ஊக்கப்பாயிருச்சு. இல்லைன்னு சொன்னால் கரண்ட் இருக்கும். என்னன்பா? இல்லை நண்பா, மீன் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துறாங்க. பிடிக்காது. அஞ்சு நிமிஷத்தில் கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பாமல் மறுபடியும் ஒரு மீன் ஸ்டேக் ஆனதுக்கப்புறம் திருப்பி லூரை வந்துட்டு மாற்றி போட்டுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ப்ரோ சொன்னாப்புல. ஜெய் ப்ரோ சொன்னதுக்கப்புறம் நான் லூரை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் ஃபிஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். போட்ட உடனே மீன் ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு, ஆனால் அதை என்னால் லேர்ன் பண்ண முடியல. மிஸ் ஆயிடுச்சு அந்த மீன். அந்த வெயிலில் மீன் ஸ்ட்ரைக் ஆகுறதே பெரிய விஷயம். அந்த மீன் மிஸ் ஆயிடுச்சு. அடிச்சுட்டு விட்டுருச்சா? இங்க பாருங்க. இல்லை மிஸ் ஆயிடுச்சு. ட்ரிபிள் ஊக்குலேயே மிஸ் ஆகுதுன்னா என்ன சொல்கிறது? ஓட்ட உடனே அடிச்சிச்சு. சரி, அதோடு அந்த ட்ரிப்பை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஜெய் ப்ரோ வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. நான் கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன் பார்க்குறேன் நண்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்துட்டு அவர்கிட்ட எந்த லூர் எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு லூர் எடுத்து காமிச்சேன் அவர்கிட்ட. ப்ரோ இதில் வந்து மீன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த லூர்லாம் அவர் யூஸ் பண்ணியிருக்காப்புல. அவர் பார்த்து தான் அந்த லூர் நான் வாங்கினேன். அவர்கிட்ட கேட்டேன், இல்லை ப்ரோ வந்துட்டு இதில் வந்துட்டு பேரக்கூடா மட்டும் தான் பிடிச்சிருக்கேன், ஜிடி நான் அவ்வளோக்கா பிடிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட எனக்கு அந்த மூடே போயிடுச்சு. சரி, அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நானே ஒரு லூர் வந்துட்டு எடுத்தேன். அந்த லூரில் வந்துட்டு நான் ஜிடி பிடிச்சிருக்கேன். பெரிய ஜிடி பிடிச்சதில்லை, சின்ன ஜிடி பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம ஜெய் ப்ரோ தான் காரணம். ஏன்னு சொன்னால், நான் எடுத்த லூரை நான் போட்டிருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய மீன் பிடிச்சிருப்பானு தெரியல. அந்த லூரை அவர் போட வேணான்னு சொல்லிட்டாரு. நான் மாற்றி போட்டனால எனக்கு இந்த மீன் கிடச்சிச்சு. நான் இந்த மீன் பிடிச்சதுக்கு காரணம் வந்து ஜெய் ப்ரோ தான். பெருசாக ஒன்று பிடிங்கடா. பின்னாடி போகாது. ஜஸ்ட் மிஸ். நான் இழுக்கல, அடிச்சிருக்கேன். இல்லை கல்லில் மோத பார்த்துட்டு டக்குன்னு எடுத்து.
அப்போ தான் ஜெய் ப்ரோட்ட சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃபிஷிங் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி கிளம்பிடலாம் ப்ரோ, ஏன்னா இதுக்கு மேலே நிற்க முடியல, சரியான வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு பெரிய மீன் மாட்டிடும் ப்ரோ அப்படின்னு அப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே அந்த மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. செம சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மீன் ஸ்ட்ரைக் ஆகும்போது. ஆனால் நல்லா ஃபைட் பண்ணிச்சு. இப்போ முடிக்க போகிறோம், அதனால் சீக்கிரமாக ஒரு 10 மீன் பிடிங்க. இல்லை நானே சொல்கிறேன், இல்லை கடைசி ட்ரிப்பு என்ன ஒரு 10 பிடிச்சிச்சு. அடிச்சு ஐயோ ப்ரோ பெருசு நினைக்கிறேன். நண்பா வாங்க நண்பா. நல்ல கொஞ்சம் சைஸ் நினைக்கிறேன். மீன் அடித்த உடனே செம ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா நல்லா ஃபைட் பண்ணிச்சு. அது நேராக வந்துட்டு கல்லு கீழேயே கொண்டு போய் பார்த்துச்சு. எங்கே மீன் மிஸ் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அது வேறு ரொம்ப பதட்டமாகவே இருந்துச்சு. எப்படியாவது இந்த மீனை வந்து நம்ம லேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை வந்துட்டு அது பக்கத்தில் நாங்கள் கொண்டு போனோம். இருந்தாலும் வந்துட்டு அதை வந்து எங்களால் வந்து கரையை கொண்டு வர முடியல, வெளியில் கொண்டு வர முடியல. அது வந்து கல்லுக்குள்ளேயே தான் போய் பார்த்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு அந்த மீனை நாங்கள் லேண்ட் பண்ணும்போது. வந்துருச்சு. ஒருவேளை கலவாயா இருக்கும். ஆமாம், கலவாயா. பாரு அப்பா சரியான சைஸு. நல்ல சைஸு நண்பா, சரியான சைஸ் நண்பா. ஆமாம் நண்பா, இந்த இதை பிடிங்க நண்பா. ஒரு 2 kg இருக்குமா, மேலே தான் இருக்குமா? நல்ல சைஸு. நண்பா அப்படியே உட்காந்துச்சு நண்பா. இங்கே நல்ல சைஸு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்ல ஒரு சைஸு. கிட்டத்தட்ட 2 kg ப்ளஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குமா ப்ரோ? இருக்கும் ப்ரோ. நல்ல ஒரு ஃபைட் இது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட பெரிய ஜிடி 10 கிலோ, 20 கிலோ, 25 கிலோலாம் லேண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இன்னும் பெரிய மீன் இறங்கலை. இப்போதைக்கு இந்த மீன் எங்களுக்கு பெரிய மீன். கண்டிப்பாக இதை விட பெரிய மீன்லாம் பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ட்ரிப்பை இதோட முடிச்சிட்டோம். நானும் ஜெய்புரம் போயிருந்தோம். செமையாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. காலையில் ஃப்ரெண்டு கூட போயிருந்தோம். கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய மீன் பிடிச்சோம். எவ்வளோ மீன் தெரியல, நான் காட்டுறேன். நாங்கள் பிடிச்ச மீனை பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ பிடிச்சோன்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு பிக் சைஸில் ஒரு மீன், ஒரு சின்ன பேரகுடா. இன்னைக்கு பிடிச்ச மீன் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 8 மீன் பிடிச்சிருக்கோம். இந்த பையன் தான் அதுல கொஞ்சம் பெருசு. நல்லா ஃபைட் பண்ணாப்ல.